பார்வதி, எல்லாருக்கும் அக்ஷதையை கொடு. சரிங்க சாமி. அம்மா எடுத்துக்கங்கம்மா. நேரம் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரமா தாலியை கட்ட சொல்லலாமா? என்னங்க, கட்ட சொல்லிடலாம். தாலியை கட்டுக்கோ. மாங்கல்யம் தத்து நானே நமம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாப சுபகேதுன் ஜீவ சரதாம் சதம். அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. அடுத்து அன்னதானம் தானே? ஆமா. சரிம்மா. அது எங்க இருக்கு பார்வதி? அது அந்த பக்கம் இருக்குமா? ஓ சரி, வாங்கம்மா போலாம். வாங்க போ. ஓ ஐஷு, அழாதம்மா, அழாத, தைரியமா இருமா, கவலைப்படாத. பாரு, அழாதம்மா, சொன்னா கேளு. என்னம்மா ஆச்சு? ஏன் இந்த அம்மா அழுதுட்டு இருக்காங்க? அதை ஏமா கேக்குற? 107 சுத்து முடிஞ்சு போச்சுமா. 108வது சுத்து கடைசி சுத்துல முடியாம விளக்க தவற விட்டுட்டாங்கம்மா. இந்த வேண்டுதல் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், வேண்டாம் உன்னால முடியாதுன்னு சொன்னேன். ஆனா என் பொண்ணு தாலியை காப்பாத்தணும்னு சொல்லி அடம்பிடிச்சு பண்ணினாங்க. இப்ப நிறைவேற்ற முடியாததால கெட்டது நடந்துருமோன்னு பயந்து அழுதுட்டு இருக்காங்க. எனக்கும் என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியலம்மா. முடியாத கஷ்டமான பிரார்த்தனை ஆரம்பிச்சு எதுக்காக இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்? முடியாதத எதுக்காக இப்படி வேண்டிக்கிறாங்க? வர வர எனக்கு வேண்டியதெல்லாம் நானே கேட்டு செஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சோம்பேறிங்க இதுங்களை வச்சுக்கிட்டு.
நீ சின்ன அகிலா அப்படியே இரு. கெத்த மெயின்டைன் பண்ணு. வரட்டும். அகிலா மாதிரியே பேசி பயமுறுத்தும். ஆதி, எங்க போற? என்ன கேட்டீங்க? இல்ல ஆதி, இப்போ அம்மா வந்த உடனே நீ எங்கன்னு கேட்டாங்கன்னா நான் சொல்லணும்ல, அதுக்காக தான் கேட்டேன். வெளிய போகும்போது எங்க போறேன்னு கேக்குறது ரொம்ப தப்பான விஷயம்தான். ஆனா அவங்க கேக்கும்போது என்கிட்ட பதில் இருக்கணும்ல. வேணா இப்படி கேட்கலாமா? வரும்போது எங்க இருந்து வருவ? ஆஃபீஸ். ஆபீஸா? ஆபீஸ்க்கு தான் 30 நாள் லீவ் போட்டிருக்கான்ல, அப்புறம் எப்படி ஆபீஸ்க்கு போக முடியும் கேக்குறேன். ஆதி, போயிட்டியா? மரியாதை தெரியாம வளர்த்து வச்சிருக்காங்க பாரு. பாத்துக்கிறேன் ஒரு நாள். நான் ஜூஸ் கேட்டனே, வரவே இல்ல. ஏய், ஜூஸ் கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் என்னடி பண்றீங்க? அம்மா இதை கொண்டு வந்துட்டு இருக்கேம்மா. இந்தாங்கம்மா. நீ ஏன் கொண்டு வந்திருக்க? பார்வதி எங்க? பார்வதிக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதான் இன்னைக்கு வேலைக்கு வரல. ஓசியில கிடைக்குதுன்னு எல்லாத்தையும் அள்ளி அமுக்குனா அப்படிதான் உடம்பு சரியில்லாம போகும். பாப்பா, கிளாஸ் ஃபுல்லா கொடுக்க வேண்டியதானே? முகரைய பாரு, எவ்வளவு டயர்டா இருக்கு. இந்த வீட்ல இவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்க, போன் வந்து நான் தான் எடுக்கணுமா? இங்க ஒரு பீரோ நிக்குமே, அது எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே. ஹலோ. ஹலோ, யாரு? சித்தியா? இவனே ஒரு வெட்டி ஆபீசர், இவன் போன் எடுக்கிறதுக்கு நானா? சொல்லு அருண், சித்தி தான் பேசுறேன். ஒன்னும் இல்ல சித்தி, ப்ரோக்கு ரொம்ப நேரமா கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஃபோன் நாட் ரீச்சபிளியே இருக்கு. ஒரு சின்ன டவுட் கேட்கணும். ப்ரோக்கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறீங்களா? ஆதி வீட்ல இல்லையே, ஆபீஸ்க்கு அப்பவே கிளம்பி போயிட்டானே. ஆபீஸ்க்கா? இன்னும் ஆபீஸ்க்கு வரலையா சித்தி? என்ன சொல்ற அருண்? ஆதி கிளம்பின டைமுக்கு இந்நேரத்துக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்கணுமே. அப்படியா? சரி சித்தி, நீங்க போனை வைங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த சமையல்காரி இன்னைக்கு வேலைக்கு வரல. ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு போன ஆதி இன்னும் ஆபீஸ்க்கு போய் சேரல. என்னமோ நடக்குது. நான் நினைச்சது சரியா போச்சு. இவ வீட்டை பூட்டிட்டு அவன் கூட எங்கேயோ ஊர் சுத்த போயிருக்கா. இந்த பட்டம்மா இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட பொய் சொல்லிருக்கா. இந்த வரண்டி பட்டம்மா வாங்க. இதோ வரேம்மா. அம்மா, மரியாதையா உண்மையை சொல்லு. பார்வதி எங்க? அதான் சொன்னேனேம்மா, பார்வதிக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஏய், என்ன வேலைக்காரங்களா கூட்டா செஞ்சுட்டு திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? மறுபடி என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்காத. அவ எங்க போயிருக்கான்னு இப்ப ஒழுங்கா என்கிட்ட சொல்லிடு. நான் அவுட் ஹவுஸ் போய் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அவ அங்க இல்ல. நீ முழிக்கிற மொழிய சரியில்லையே. அவ எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியும். ஒழுங்கா இப்ப சொல்லிடு. வேணாம்மா, உண்மையை சொல்லிடுறேம்மா. சொல்லு, பார்வதி எங்க போயிருக்கா? அது வந்து பார்வதி கோயிலுக்கு போயிருக்காம்மா. ஏய், என்ன மறுபடியும் பொய் சொல்றியா என்கிட்ட? இல்லம்மா, பொய் சொல்லலம்மா, உண்மையை தான் சொல்றேன். நேத்து ஐயாவோட பிறந்த நாளுக்கு நாம எல்லாரும் கோயிலுக்கு போயிருந்தோமே, அந்த கோயிலுக்கு தாம்மா பார்வதி வேண்டுதல் பண்ண போயிருக்காம்மா. வேண்டுதலா? வேண்டுதல் பண்ணிக்கிற அளவுக்கு இவளுக்கு என்ன வேண்டியிருக்கு? ஏய், இவ கோயில்ல போய் வேண்டிக்கிட்டா உடனே இவ கல்யாணம் நடந்துருமோ? பார்வதி தனக்காக வேண்டிக்க கோயிலுக்கு போலம்மா. ஐயா நல்லா இருக்கணும், அம்மாவுடைய தாலி பாக்கியம் நிலைச்சிருக்கணும்,
பெரிய தம்பியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கு போயிருக்காம்மா. யார கேட்டு அவ இந்த மாதிரி அதிக பிரசங்க வேலையெல்லாம் பண்றா? அவ வேண்டுதல ஒழுங்கா முடிக்காம போனா எல்லா பிரச்சனையும் குடும்பத்தான வந்து சேரும். இந்த முந்திரி கொட்டைய முதல்ல அக்கா கிட்ட சொல்லணும். அக்கா அக்கா அக்கா, விஷயத்தை கேட்டீங்களா? பட்டம்மா கிட்ட என்ன சத்தம் போட்டுட்டு இருக்க? ஐயோ அதை விடுங்கக்கா. இந்த பார்வதி என்ன வேலை பண்ணிருக்கா தெரியுமா? நேத்து நம்ம போனோம்ல கோயிலுக்கு, அதே கோயிலுக்கு முட்டி போட்டு வேண்டுதல் பண்றதுக்காக போயிருக்காக்கா. பார்வதி எதுக்கு திடீர்னு முட்டி போட்டு வேண்டுதல் பண்ணணும்? அக்கா, அவளுக்காக அவ வேண்டிக்க போயிருந்தா கூட பரவாயில்ல, உங்களுக்காகவும் நம்ம ஆதிக்காகவும் வேண்டிக்கிறதுக்காக தான் அவ கோயிலுக்கு போயிருக்கா. எனக்காகவும் ஆதிக்காகவும் வேண்டிக்க போயிருக்காளா? ஆமாக்கா, உங்க தாலி பாக்கியம் நினைச்சிருக்கணும், ஆதிக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறதுக்காக தான் கோயிலுக்கு போயிருக்கா. ஒருவேளை அவ வேண்டுதல சரியா முடிக்காம போயிட்டான்னா அவளுக்கு இல்லக்கா பிரச்சனை, உங்களுக்கும் ஆதிக்குள்ள வரும். இப்படி கையில விளக்கோட எத்தனை தடவை கோயிலை சுத்தி வரணும்? 108 தடவை சுத்தி வரணுமா? எக்காரணத்து கொண்டும் பிரார்த்தனைய பாதியில கைவிடக்கூடாதுமா. பார்வதியால அந்த வேண்டுதலை சரியா பண்ண முடியாம கைவிட்டா நமக்கு தான் ஆபத்து. பார்வதி வேண்டுதலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க போய் நாம தடுத்து நிறுத்தணும். ஆமாக்கா, வாங்க வாங்க போலாம், வாங்க வாங்க. அக்கா, இருந்தாலும் இந்த பார்வதிக்கு இவ்ளோ அதிக பிரசங்கத்தனம் இருக்க கூடாதுக்கா. டிரைவர் மேடம், வேகமா போப்பா. சரிங்க மேடம். நீ என்ன வண்டியை தள்ளிட்டு போற மாதிரி ஓட்டிட்டு இருக்க? சீக்கிரமா போ. சரிங்க மேடம். நீங்க டென்ஷன் ஆகாதீங்கக்கா. அவ பிரார்த்தனையை ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம வேகமா போய் தடுத்து நிறுத்திடலாம். सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधे शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते दुर्गा परमेश्वरीं विहाय नमः आञ्जदीपं दर्शयामि. அம்பாளை மனசுல வேண்டிண்டு உன் பிரார்த்தனையை ஆரம்பிமா. அம்பாள் உனக்கு எப்பொழுதும் துணை இருப்பா. சரிங்க. நல்லதுமா. சர்வசாப்தே சர்வஹிதப்தே சர்வமேவதேனாப்னோதி சர்வம் ஜெயதி. அம்மா தாயே, அகில அம்மா தாலி பாக்கியத்துக்காகவும் பெரியய்யா கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காகவும் நான் இந்த முட்டிக்கால் பிரார்த்தனையை தொடங்குறேன். நீதான் எனக்கு துணையா இருந்து இந்த பிரார்த்தனையை நல்லபடியா முடிக்கணும் தாயே. அருள் புரியணும் தாயே. டென்ஷன் ஆகுது. அக்கா, அந்த பார்வதி
பிரார்த்தனையை ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம போய் தடுத்துடுறோம். சீக்கிரம் வாங்கக்கா, வாங்க. எங்க போய் தொலைஞ்சா? அக்கா, அங்க பாருங்க, அங்க பாருங்கக்கா. அக்கா, பார்வதி பிரார்த்தனை ஆரம்பிச்சிட்டாக்கா. இனிமே அதை பாதியில நிறுத்தினா நமக்கு தான் ஆபத்து. என்னக்கா என்னோ மாதிரி ஆயிட்டீங்க, இப்ப என்ன பண்றது? பார்வதி பிரார்த்தனையை நல்லபடியா முடிக்கணும். அதுக்காக கடவுளை வேண்டிக்கிறத தவிர வேற எந்த வழியும் இல்ல. அவ சுத்தி முடிக்கிற வரை நான் கோவிலுக்குள்ளேயே வெயிட் பண்றேன். வேண்டிக்க போறியா? அவ பிரார்த்தனைய நல்லபடியா முடிக்கணும்னு நீ வேண்டிக்கோ. அதை முடிக்க விடாம எப்படி கெடுக்கணும்னு நான் பாத்துக்கிறேன். இவ பிரார்த்தனைய பண்ணக்கூடாது. இவளை பண்ண விடாம ஏதாவது செய்யணுமே. என்ன